ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவர் ஆஃப் யுவர் செல்ஃப் வித் பிஏபி பாலா. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 7 o'clock நம்ம போட்காஸ்டோட புது எபிசோடுகள் ரிலீஸ் ஆகுது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம போட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணி எப்போதும் இணைப்பில் இருங்க. சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே எக்ஸ்ட்ராடினரி லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் நிறைய முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் உங்களால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியலை அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை தவற விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். என்ன விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அங்கே எபிசோடில் போய் பார்க்கலாம். வெற்றிங்கிறது எல்லாத்துக்குமே வேணும். வெற்றி பெறுவதற்காக எல்லாருமே தினசரி ஏதோ விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அவங்க பண்ணுற விஷயத்த நீங்களும் செஞ்சுருப்பீங்க, ஆனால் அவங்க வெற்றி பெறுவாங்க, ஆனால் உங்களால் வெற்றி பெற முடியாது. எதனால் ஒருத்தர் வெற்றி பெற முடியுது, இன்னொருத்தரால் வெற்றி பெற முடியலை. இப்படி தான் ஒரு பையன் சாயங்கால நேரம் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போகிறதுக்காக தன்னோட வீட்டை விட்டு வெளியே போகிறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ரெகுலராக ஒரு இடத்துல விளையாடுவாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்தா அந்த இடத்துல அந்த நிலத்தின் உரிமையாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த நிலத்தை சுற்றி வேலி போட்டார். இதனால் அவங்களால அந்த இடத்துல விளையாட முடியலை. சரின்னு சொல்லி அந்த நண்பர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து அந்த நிலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலத்தில் விளையாடுறதுக்காக போகிறாங்க. தொடர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப களைப்பாயிருச்சு, ரொம்ப டயர்டாயிருந்தாங்க. சரின்னு சொல்லி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்னந்தோப்பில் போய் தென்னை மரத்தில் போய் இளநீர் பறித்து இளநீர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அப்படி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்னந்தோப்புக்கு போகிறாங்க. முதல்ல ஒருவர் அந்த மரத்தில் ஏறதுக்கு முயற்சி செஞ்சு பார்க்குறாரு, அவரால் ஏற முடியலை. ரெண்டாவது ஒருத்தர் அந்த மரத்தில் ஏற முயற்சி செய்கிறாரு, அப்பவும் அவரால் ஏற முடியலை. தொடர்ந்து ஒவ்வொருத்தராக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, யாராலே ஏற முடியல. திடீர்னு அந்த தென்னைமர தோப்போட உரிமையாளர் வந்துடுறாரு. இதனால அந்த நபர்கள் எல்லாருமே பயந்து அடிச்சு அலறி அடிச்சு வீட்டுக்கு ஓடிடுறாங்க. இருந்தாலும் அந்த பையன் தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான், எதனால நம்மளால அந்த இளநீரை பறிக்க முடியல, இதனால நமக்கு அந்த இளநீர் கிடைக்கல அப்படின்னு தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். மறுநாளும் தன்னோட நண்பர்களுடன் சேர்ந்து அந்த இடத்துக்கு விளையாட போய்கிட்டு இருக்கான். நண்பர்கள் எல்லாரும் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது இவங்க அந்த தென்னை மரத்தை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த இளநியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எப்படி அந்த இளநீ நம்ம பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். திடீர்னு சொல்லி அந்த தென்னைமர தோப்போட உரிமையாளர் வந்துடுறாரு. மீண்டும் எல்லாரும் அலறி அடிச்சு ஓடும்போது பையன் அப்படி ஓட ஆரம்பிக்கும் போது அந்த உரிமையாளர் அந்த பையனை பிடிச்சிருந்தாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது அந்த பையனுக்கு பயமாயிருச்சு. என்ன பண்ணன்னு தெரியல, திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த பையன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. திடீர்னு அங்கே கிட்ட போய் இளநீ தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துல ஏறி இளநீர் பிடிச்சு அந்த பையனுக்கு கொடுக்குறாரு. அந்த பையன் அவரையே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எப்படி இந்த இளநியை பறிச்சிங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். இளநீர் வேணும் அப்படின்னா மரத்தில் ஏறினா தான் கிடைக்கும், கீழே இருந்து பார்த்தா மட்டும் அந்த இளநீர் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நானும் நேற்று யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த இளநீர் எப்படி பறிக்கிறனே தெரியல, ஆனால் நீங்கள் வாட்டிக்கு ஏறி பறித்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். இளநீர் வேணும் அப்படின்னா முதல்ல மரத்தில் ஏறணும், சும்மா கீழே இருந்து இளநீரை பார்த்துக்கிட்டே இருந்தால் மட்டும் அந்த இளநீர் கிடைச்சிருமா, இளநீர் வேணும் அப்படின்னா நீ தான் மரத்தில் ஏறணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. வாழ்க்கையில் ஒரு வெற்றி வேணும், ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த இலக்கை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா மட்டும், அந்த இலக்கை பற்றி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தால் மட்டும் நம்மளுக்கு அந்த இலக்கு கிடைச்சிடாது. அந்த இலக்கு அடையிறதுக்கு சில முயற்சிகள் செய்யணும். அந்த முயற்சிகள் எல்லாமே நம்ம ஆரம்பத்துலேருந்தே செய்யணும். ஒரு விஷயம் இருக்குது, நம்ம அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணணும், ஒரு கோல் இருக்குது, அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்களை தொடர்ந்து செய்யணும். சும்மனே அந்த கோலை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியாது. ஈவன் ஒரு கிரிக்கெட்டே எடுத்துக்கிட்டோமே, ஒரு டீம் ஒரு 230 ரன் அடிக்கணும், அடித்தா வின் அப்படின்னா 230 அடிக்கணும் 230 அடிக்கணும்னே யோசிச்சுக்கிட்டே இருந்தால் அந்த டீமால் வின் பண்ண முடியாது. ஒவ்வொரு பாலையுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஒவ்வொரு பால்லையும் நம்ம எவ்வளோ ரன் அடிக்கணுங்கிறத கவனம் செலுத்திக்கிட்டே இருந்தால் தான் அந்த டீமால் வெற்றி பெற முடியும். வெறுமனே நீங்கள் வச்சிருக்க கோலில் மேலும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் வெற்றி பெற முடியாது. அதே மாதிரி ஒரு பர்சன் வீட்டில் இருந்து கார் எடுக்கிறாரு. காரை எடுத்துக்கிட்டு தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு. மணி கணக்கில் ஆகுது, ஆனால் எங்கே போகணும்லாம் அவருக்கு தெரியல. தொடர்ந்து அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனால் அவரால் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே செய்ய முடியாது. தொடர்ந்து வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு. எங்கே போக எப்படி போக எதுவுமே தெரியாமல் ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு. வாழ்க்கையிலே அந்த விஷன் ஒரு குறிக்கோள் இல்லை அப்படின்னா சும்மா சுற்றிக்கிட்டே தான் இருப்போம். என்ன பண்ண ஏது பண்ணலாம் தெரியாது. அந்த நேரத்தை வீணாக்கிக்கிட்டே தான் இருப்போம். ஒரு விஷயம் வேணும், இதை தான் நம்ம செய்ய போகிறேன் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த விஷயத்தை அடையிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்மளாவே யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். லைஃப்பில் விஷன் இல்லை அப்படின்னா ஒரு கடலில் எய்மே இல்லாத ஒரு போட்டு மாதிரி, எங்கே போகன்னே தெரியாமல் அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்க ஒரு போட்டு மாதிரி இந்த வாழ்க்கைங்கக்கூடிய கடலில் நம்ம மிதந்துக்கிட்டே தான் இருப்போம். எங்கே போகிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு குறிக்கோள் இருந்தால் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு யோசனைகள் நம்மளுக்கு வரும். லைஃப்பில் விஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் தேடக்கூடிய அந்த வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்காமே போயிடும். அதே போல் ஒரு விவசாயி ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா நிலத்தில் விதை எடுக்கிறாரு.
தினமும் உரம் கொடுக்குறாரு, தண்ணி கொடுக்குறாரு. ஆனால் அவர் விதைச்ச விதை மட்டும் வளரல. அதுக்கு பதிலாக அந்த களைகள் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அவர் விதைச்ச விதை வந்து ரொம்ப சிறிய லெவலில் தான் வளருது. அந்த களைகள் நல்லாவே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் அந்த விதைக்கு தெரியுது நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த களைகள் தான் வந்து நம்ம வளர்ற வளர்ச்சியை வந்து தடுத்துக்கிட்டு இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் தான் நம்மளோட வளர்ச்சியை வந்து தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம தினமும் வந்து யார் கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவங்க தான் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்கிறாங்க சில நேரங்களில். நம்மளை சுற்றி வந்து ஒரு நல்ல பர்சனாக வச்சுக்கணும். அப்போ தான் அவங்களோட கைடன்ஸ் பண்ணுவாங்க. அதே நேரம் நீங்கள் வளர்றதுக்கு உதவியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த உரம், அந்த தண்ணீர் எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு களை செடி வளர்றது போல் அவங்க வளர்ந்துக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் உங்களை சுற்றி ஒரு நல்ல பர்சனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் வேணும். எந்த விஷயம் செஞ்சாலும் சரி என்னால் முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் வேணும். இல்லை அப்படின்னா உங்களால் அச்சீவ் பண்ணவே முடியாது. ஒரு மோட்டிவேஷன் வேணும், ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன தான் வீடியோ பார்த்தாலும் சரி, எது பார்த்தாலும் சரி, நீங்கள் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் வந்தால் மட்டும்தான் உங்களால் செய்ய முடியும். வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு விஷன் வேணும், குறிக்கோள் வேணும். அதே நேரம் அதை மட்டுமே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாமல் கையில் இந்த நேரத்தில் என்ன ப்ராசஸ் இருக்குது, நீங்கள் என்ன நேரத்தில் என்ன செய்யணுங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வாழ்க்கையில் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓட்டப்பந்தயத்தில் வந்து ஓடாமல் வெற்றி கிடைக்காது. அதே நேரம் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிடலை அப்படின்னா நம்மளால் ஓடவே முடியாது. இலக்கு இல்லாமல் எவ்வளோ தூரம் ஓடினாலுமே வந்து வேஸ்ட் தான். இலக்கை நிர்ணயிங்க, அந்த இலக்கை நோக்கி நீங்கள் ஓடுங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த எபிசோடை நிறைவு செய்கிறேன். உங்கள் போட்காஸ்ட்டை பற்றிய கருத்துக்களை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்ல ஏபி பாலா அப்படிங்கிற ப்ரொஃபைலில் நீங்கள் எனக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். போதும் இணைந்திருங்கள். பவர் ஆஃப் யுவர் செல்ஃபுடன் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.